அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் வீட் பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்க சிம்பிளான ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்திருக்கோம். இதுக்கு நான் 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரிச்சு வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதாவது சூஜி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீக்கிரமாகவே டக்குன்னு செய்திடலாம் ஈவினிங் ஸ்நாக். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பட்டரோ கீயோ எதுவுமே நம்ம எடுக்கலை. வீட்டில் இருக்க எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஆயில் தான். நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போது நம்ம 1/4 கப் போல் மில்க் எடுத்துக்கிடணும். அது லைட்டாக சூடான மில்க், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, லைட் சூடு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இனி நம்ம மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது விரவிலாம் நம்ம வைக்கணும்னு தேவையில்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு நம்ம ஷேப் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான். இது ஒரு 2-3 டேஸ்லாம் கூட அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இதே மாதிரி பதத்துக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு சப்பாத்தி கட்டையால் நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்ம 2வது பரத்தி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்காட்டு இருக்கணும். ரொம்ப தின்னாட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காட்டு இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ நான் சும்மா ஒரு இதை வச்சு ஷேப் கொடுத்துருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப அழகான ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.